நவின்றாய் போற்றி நேரத்தை நான்கன நவின்றாய் போற்றி ஒழுக்கம் ஐந்தன உழைத்தாய் போற்றி ஒழுக்கம் ஐந்தன உழைத்தாய் போற்றி வாழ்வை இருகூறு. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் தகவல். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்வரத கண்டமிதில் தெக்கனமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரிதனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் வணக்கம் இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமையந்து செயமறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. நன்றி. விழாவிற்கு வந்திருக்கின்ற அனைவரையும் வரவேற்கும் முகத்தான் சமுதாய மருத்துவர் கணபதி தமிழ்ச்சங்கத்தினுடைய நிறுவனர் மற்றும் தலைவராக விளங்கக்கூடிய முனைவர் நித்யானந்தம் ஐயா அவர்களை அழைக்கின்றோம். தமிழ் மொழியையும் மருத்துவமனை முருகனையும் வணங்கி தொல்காப்பியம் திருக்குறள் ஆற்றின் வழியில் பேரூர் ஆதீனம் சிறுவை ஆதீனம் அவர்களின் துணையில் விழாவுக்கு வருகை வந்த அனைவருக்கும் என் அன்புக்குரிய வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் அன்புக்குரிய சொந்தங்களே, எத்தனை சிக்கல் ஏற்பட்டாலும் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் உடல்நிலை சரியில்லாமல் வந்தாலும் எப்படியும் இந்த தொல்காப்பிய பயணத்தை நடத்த வேண்டும் என்று உறுதியுடன் இருக்கும் காளிப்பண்ணன் அவர்களை நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதுபோலவே இந்த தொல்காப்பியம் நடத்த இடம் தந்து நம்மளை வாழ்த்தி எங்கு போனாலும் தொல்காப்பிய வகுப்பு நடக்கிறது என்று அந்த சிறப்பை சொல்லி எப்போ உற்ற துணையாக இருக்கும் 25ஆம் குருமகா சன்னிதானம் திருப்பெருந்திரு சாந்தலிங்கம் மதாசலாவதி அவர்களுக்கும் எங்கள் வரவேற்பை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வில் மதிய உணவும் அளித்து எப்படியும் தொல்காப்பியம் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஒரு தீராத அன்புடன் இருக்கிறார் நம்ம பேருவாதிகள் அவர்கள். அதற்காக அவருக்கு நன்றியும் சொல்லி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தமிழ் தாய் வாழ்த்து பாடிய ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் குடும்பத்துடன் வந்து பஸ் ஏறி எப்பயோ பஸ் ஏறி வந்தவொன்னு காலையில் நேரத்திலே பொறுப்பட்டு வந்துடுறாங்க. அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். அப்புறம் முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு நல்ல மனிதர், நிறையா கல்லூரியில் வந்து முதல்வராக இருந்திருக்காரு. திருமூலர் வாழ்வியல் அறக்கட்டளையோட செயலாளராக இருக்காரு. சமயத்தில் அவரோட ஒரு தொழில் மாநாட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் அதுக்கப்புறம் தான் இவ்வளோ எளிமையாக இருக்காருன்னு பார்த்தா கடைசியில் நம்ம எந்தெந்த பள்ளியில் கல்லூரியில் முதல்வராக இருந்தான்னு சொன்னார். ஒரு ஆச்சரியமாக இருந்தது. மெத்த படித்தவர், காலி பண்ண சிறந்த ஒரு ஆளுமையை தலைமை உரை வழங்க வச்சிருக்காரு. அப்புறம் முன்னிலை துரைசாமி சொல்ல வேண்டியதே இல்லை. இந்த கடந்த 3 மாசமா நல்லா பார்த்தீங்கன்னா
இலக்கிய வேலையே தான் வீட்டுக்கு போனாலும் தெரியல. ஒவ்வொரு விழா முடிஞ்சும் அடுத்த விழாவுக்கு போயிடுறாரு. இந்த விழா முடிஞ்சும் அடுத்த விழா, இப்படியே தான் அவர் வாழ்க்கை போயிட்டு இருக்குது. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நீங்கள் இப்போ கடைசி 10 நாள் புத்தக கண்டத்தில் இருந்தார். அதுக்கு முன்னாடி ஒரு 20 நாள் திருக்குறள் விழா, நம்ம அன்பர் பாசோட பொண்ணு விழாவில் இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம மேகா பாப்பாவை கூப்பிட்டு ஒரு தொழில் நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணி இலக்கிய விழா நடத்திட்டு இருந்தார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நொய்யல் வெள்ளலூரில் வந்து தொழில் விழா நடந்ததுக்கு அந்த விழாவில் இருந்தார். இதே விழாவே ஒரு வாழ்வில் வச்சிருக்கு. அவருக்கான வரவேற்கிறோம். அப்புறம் முத்தாப்பா இருக்கிறதுலே சின்ன பையன் உமாபதி. எல்லா பசங்களும் நேரம் கிரிக்கெட் விளையாட போயிருப்பாங்க. ஆனால் படித்தது வந்து வேற துறையாக இருந்தாலும் அப்பா தமிழ் படிக்கிறோன்னு சொல்லிட்டு திருப்பி முதல்ல தமிழ் படித்து தமிழ் ஆசிரியராகவும் யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் சொல்லிக் கொடுக்குற நல்ல மாணவராக வந்து நிற்கிற உமாபதி அவர்களையும் வருகிறவர்களான வரவேற்கிறோம். அப்புறம் நான் பேராசிரியர் சொல்ல கூட சண்டை வந்துருவாங்க. ஏப்பா என் பேரை சொல்ல முடியுமா, ஏப்பா நான் என்ன வந்து கடைசியாக சொல்லிடுவாங்க. ஏன் எலும்பு அவர்கள் வல்லீங்கன்னு கேட்டால் நான் நிறைய படிச்சுட்டு பேசுறதுக்கு ஆள் வேண்டாமான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு காலையில் நான் படிச்சுட்டு தயாராக இருக்கிறேன், கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிறேன். நான் மாசம் வேற தயாராக இருக்கிறேன், கேட்கறதுக்கு ஆள் கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க. அவர்களையும் வரவேற்கிறோம். அப்புறம் நன்றி உரை நடராஜனை வந்து நடராஜனை வர்றது மகிழ்ச்சி தான். காளிப்பண்ணோட எப்பவுமே காளிப்பண்ணன் மீது அவர்கள் அன்பு கொண்டாரு. அவரையும் வரவேற்கிறோம். அப்புறம் சண்முகசரணன் வந்துருக்கிறாரு. அப்புறம் ரங்கசாமி உட்காந்து வந்திருக்கிறாங்க. இப்போ செல்வம் அண்ணனோட துணையோட வந்திருக்கிறாங்க. உண்மையாகவே எல்லாரும் ஒரு மகிழ்ச்சி தான். என்னன்னா நம்ம இந்த மாதிரி அறிவுபூர்வமான நிகழ்ச்சி நடக்கிறப்போ வந்து இப்படிதான் இருக்கும். இதே ஒரு சிரிப்பரங்கன்னு போட்டிருந்தீங்கன்னா இந்த அரங்கத்தை வந்து நீங்க நினைக்க வேண்டியது இல்லை, தன்னால நிறைஞ்சிருக்கும். சிரிப்பு கூட்டுறக்கோ கோமடித்தனம் பண்றக்கோ 1000 பேர் இருப்பாங்க. ஆனா அறிவு சொல்றதுக்கு வந்து ரொம்ப குறைவான பேர் இருப்பாங்க. அதனால வந்து நம்ம அறிவு சொல்ல வந்திருக்கோம். உங்க பேர் சொல்ல மாட்டோம். உங்க பேர் என்னங்கன்னா ஐயாசாமி அவர்கள். அவர்களையும் வருகான வரவேற்கணும். நான் அவரை மட்டும் விட்டுருந்தா நல்லா இருக்காது. அவர் பேர் வந்து சொல்லல. இப்போ நிகழ்ச்சினா காலதாமதம்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி சரியான நேரத்தில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சிடணும். அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும். அது இலக்கிய கூட்டங்கிறனாலே 12 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு ஒரு தப்பான என்ன வரனால தான் எல்லாம் தாமதமாக வராங்க. அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்காக 2 மாதமாக தொடர்ந்து உமாபதி சொன்னால் ஒரு 1 வருஷமாக இப்படி தான் போயிட்டு இருக்குது, சீக்கிரமாக தொடங்கிடலாம், யார் இருந்தாலும் இல்லாட்டி தொடங்கிடலாம் அப்படின்னாங்க. உண்மையாகவே தொல்காப்பியம் எல்லாம் வந்து நீங்கள் நிறைய சொல்ல வேண்டியதில்லை. தொல்காப்பியம் எவ்வளோ சிறப்பானதுன்னு. இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசணும் அப்படின்னு வரவங்க, இல்லை நான் பேச ஆசைப்படுறவங்க வந்து தொல்காப்பியத்தை படிச்சுட்டு வந்துடுங்க. கட்டாயமாக வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா பேசணும் அத்தனை பேருமே தொல்காப்பியத்தை முன்னிட்டு தான் பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. தொல்காப்பியத்தின் சிறப்புகள் வந்து நம்ம வந்து இன்னைக்கு பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 வருடத்துக்காக தொடர்ந்து பேசலாம். அப்படி ஒரு சிறப்பு இருக்கு. அப்படி ஒரு சிறப்பு மிக்க தொல்காப்பியம். செல்வாண்ணை அவர்களே வரவேற்கிறோம். அப்படி ஒரு சிறப்பு தொல்காப்பியத்தில் இருக்குது. அந்த தொல்காப்பியத்தை அனைவரும் படிக்க வேண்டும் தான் காளியப்பன் இப்பெல்லாம் கஷ்டப்படுறாரு. நீங்கள் வந்து பேனர் ஒட்டி பேனர் போட்டு கொடுத்தா ஒரு ஆள் பிடிச்சி ஒரு மைக் வச்சு மைக் செட் பண்ணி உமாபதி எங்கே பார்க்குறேன், நீங்கள் நாளைக்கு கோயம்புத்தூர்லேருந்து நான் அங்கே நேரடிக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு அவங்க உமாபதி வர சொல்லி ஏன்னா சீக்கிரமான நேரத்தில் வாங்கன்னு கூப்பிட்டு விழா நடத்துகிறோம். அந்த விழாவுக்கு உண்டான மரியாதையை நாம் இதை கேட்டு பயன்பட வேண்டும் என்று நன்றி தெரிவித்துக் நன்றி, வணக்கம். திருத்தால் வணங்கி தொல்காப்பிய பேரவையினுடைய 108வது அமர்வு நிகழ்வுக்கு தாழ் பணிந்து அடிகளார் அவர்களை வருக என்று வரவேற்கின்றோம். குருமகா சன்னிதானங்களுடைய அருளாசி உரை.
எல்லாம் உடையான் உருவாகி இங்கே மதல்லதுத்தான் என் புத்தி பெற அவன் தான் தொழுவாம் என் புத்தி பெற போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான ஆழம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் துர்காபிராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் தாந்தலிங்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்த 24ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் 108வது அமர்வு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்வுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கணபதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நித்யானந்த பாரதி அவர்களே, தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமூலர் வாழ்வியல் அறக்கட்டளையினுடைய செயலாளர் முனைவர் ஈஸ்வரன் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகை வாசகர் வட்டத்தினுடைய நிறுவன தலைவர் ஓவிய பாவலர் வாகை துரைசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய குளத்துப்பாளையம் தமிழ் திரு லட்சுமணன் அவர்களே, தொல்காப்பியர் கூறும் களவியல் என்கின்ற பொருளிலே பயிலரங்கத்தை நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய நிறுவனர் தொல்காப்பிய செம்மல் புலவரா காளியப்பன் அவர்களே, கவியரங்க தலைப்பாக உறுதுணையாக நிற்கும் உறவுகள் என்கின்ற தலைப்பினை ஏற்றுக்கொண்டு இதே தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய முனைவர் பால சரஸ்வதி அரசு கல்லூரி அவர்களே, உறவுகளின் உன்னதம் உரைக்கும் கவிஞர்களாக இங்கே வந்து அண்ணனை பற்றி ஒரு கவிதை வழங்கி இருக்கக்கூடிய கவிபாரதி கலைநிலா அவர்களே, அப்பாவை பற்றி ஒரு நிகழ்ச்சி இருக்கக்கூடிய ஆசிரியர் மா அண்ணாமலை அவர்களே, மனைவி குறித்து கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவிதை பணுவர் ரங்கசாமி அவர்களே, அம்மா குறித்து கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவிஞர் ரேணகா சுரேஷ் அவர்களே, மாமன் மாமியை பற்றி கவிதை வழங்கி இருக்கக்கூடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, தங்கை பற்றி கவிதை நல்கி இருக்கக்கூடிய ஈனடம் சிவானந்தம் அவர்களே, உண்மையான உறவு குறித்து இங்கே கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவித்தலகம் முகமது ஹசன் பாவா அவர்களே, இணைப்புரை நல்கி கொண்டிருக்கக்கூடிய தொல்காப்பிய தமிழ் சங்கத்தினுடைய கவித்துடர் க உமாவதி அவர்களே, இணையதளத்தின் மூலமாக இதை நல்ல முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நியூ ஜெர்சி உலக தொல்காப்பிய மன்றத்தினுடைய செயலாளர் முனைவர் நாச்சிகா நிதி அவர்களே, நன்றியுரையாற்றி இருக்கக்கூடிய நல்லாசிரியர் மா நல்லாசன் அவர்களே, நண்பனம் சார்ந்த அன்னையர்களே, பண்புலம் சார்ந்த பெரியோர்களே, தெய்வனம் சார்ந்த குழந்தைகளை அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருமண வளாகத்திலே 108வது அமர்வாக சீரோடும் சிறப்போடும் நம்முடைய காளியப்பன் அவர்கள் இந்த நல்ல நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய நல்ல நிகழ்விலே ஒவ்வொரு திங்களிலேயும் நல்ல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு தமிழார்வலர்கள் பலரும் வந்து இங்கே இந்த நல்ல கருத்தினை செயல்படுத்தி செல்வது என்பது மனதிற்கு நெகிழ்வாக இருக்கின்றது. 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய நல்ல அருளாசியோடு தொடங்கப்பெற்ற நல்ல இந்த அமர்வு நாளொரு வண்ணம் பொழுதொரு மணியமாக, அதாவது எந்த வகையிலே நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் என்றெல்லாம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்வதைப் போல தன்னுடைய உடல் எந்த அளவுக்கு தொலை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய காளியப்பன் அவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி வருவது மிகவும் பாராட்டுதற்குரியது.
பெருந்தொற்று காலத்திலேயும் கூட இணைய வழியாக இதை நடத்துவது என்பதிலே உறுதியாக இருந்து அதை நடத்தியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்று தொல்காப்பியத்தில் அவர்கள் காலையில் உரைகளில் குறிப்பிட்டதை போல அந்த 3 அதிகாரத்திலே பொருளதிகாரத்திலே இருக்கக்கூடிய களவியல் பற்றி ஒரு நல்ல பயிலரங்கத்தையும் நடத்தி இருக்கின்றார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தமிழிலே ஒரு இலக்கண நூல் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கையே குறைவு. அந்த இலக்கண நூல்களில் தொல்காப்பியம் என்று சொல்லி இருக்கின்றது என்பதை பற்றி இருக்கக்கூடியது அதோட குறைவு. என்ன இலக்கணம்னா நம்ம நன்னூல் தான் பள்ளிக்கூடத்தில் படிப்போம், அதோட முடிஞ்சதுன்னு நினைப்போம். அதுக்கு பின்னால் இந்த தொல்காப்பியத்திலேயும் உரையோடு படிப்பது என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்தில் நிறைந்தது. பள்ளிக்கூடங்களிலேயே ஒரு சில சமயத்தில் தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்துவார்கள். குறிப்பாக கல்லூரிகளிலே இந்த தொல்காப்பியத்தை கட்டாயமாக பாடமாக வைத்திருப்பார்கள். அதுவும் அந்த காலத்தில் ஒரு 7 தமிழ் கல்லூரிகள் இருந்தன. அந்த 7 தமிழ் கல்லூரிகளிலேயும் இந்த இலக்கணமும் ஒரு பாடமாக இருந்தது. அதுக்கு பின்னால படிப்படியாக அது குறைஞ்சி போய் நமக்கு இப்பொழுது அருகி வருகின்றது. தொல்காப்பியம் பாடம்னா கூட சும்மா பாடம் இல்லை. ஒவ்வொன்றுக்கு எதுக்குன்னா ஒரு இளம்பொருள், இதுக்கு சேனாபரையர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இந்த உரையாசிரியர்களோடு அந்த உரைகளை நமக்கு அமைத்து தந்திருந்தார்கள். அந்த வகையில இந்த இதெல்லாம் போய் கடைசியில் என்னாச்சு, சரி இளங்கலை மாணவர்களுக்கு இளம் இலக்கிய படிக்க மாணவர்களுக்கு தொல்காப்பியம் ஆகாதுன்னு நினைச்சு அதுக்கு மேல இப்ப முதுகலை மாணவர்கள் கேட்டாங்க. முதுகலை மாணவர்களுக்கும் அந்த தொல்காப்பியம் படிக்கிறது சிரமம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய இந்த இதழியல், அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தினமலர் கொண்டு இருக்கக்கூடிய அந்த நூல்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியதை பற்றிய சிந்தனை, இதுதான் ரொம்ப கடுத்துன்னு நினைச்சிட்டு தொல்காப்பியத்தை முற்றும் திறந்துவிட்டார். இப்போ தொல்காப்பியம் என்பது அரிதிலும் அரிதாக கல்லூரிகளிலே போதிக்கப்படுகின்றது. நிறைய கல்லூரிகளில் இளங்கலையிலேயே இல்லை, நம்ம கல்லூரியில் இருக்கு, மற்ற பக்கம் நிறைய இல்லை. முதுகலையிலையும் அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல தொல்காப்பியத்துக்கு முதன்மை கொடுப்பதில்லை. அந்த சூழல்ல காளியப்பனவர்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இயலுக்கும் உண்டானதா இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒவ்வொரு அமர்விலையும் அவர்கள் நல்கி வருகின்றார்கள். இது பாராட்டுதற்குரியது. அதே போல அந்த நல்ல நிகழ்வினை நம்முடைய பாராட்டுதற்குரிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி அவர்கள் நல்ல முறையில் அதை மேலும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தொல்காப்பியத்துக்கென்று ஒரு நல்ல நிகழ்வு திங்கள்தோறும் நடைபெறுகிறது என்பது உலகெங்கும் பதிவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த தொல்காப்பியத்தை நல்ல இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அடுத்த தலைமுறையினர் நிறைய பேர் இங்கே வந்து இதை செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. அத்தகைய நல்ல நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்தேறுவதற்கு பல்லாற்றாண்டும் துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். நன்றியோம். திருத்தால் வணங்கி தொல்காப்பிய பேரவையினுடைய 108வது அமர்வு நிகழ்வுக்கு தாழ் பணிந்து அடிகளார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். குருமகா சன்னிதானங்களுடைய அருளாசி உரை. உருவாகி இங்கே மதல்லதான் என் புத்தி பெற அவன்தாள் தொழுவாம் என் புத்தி பெற போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான ஆழம செல்வர் அம்மையப்பருடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள், திருமுறை ஆசிரியர்கள், நாயன்மார்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்கள், திருவள்ளுவர் தொல்காப்பியராதிய சான்றோர் பெருமக்களுடைய நல்லொருளாலும் திருக்கைலாய பரம்பரை மீகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குருமுதல்வர் தாந்தலிக்க பெருமானுடைய தன்னருளாலும் கைலை குருமணி தமிழர் வழிபாட்டு தந்த 24ஆம் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னார் திருவடி குருவர்களாலும் எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ வாழ்த்தி மகிழ்கின்றோம். தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தின் 108வது அமர்வு சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று நிறைவுறும் தருவாயிலே இருக்கின்றது. இந்த நல்ல நிகழ்வுக்கு
தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கணபதி தமிழ் சங்கத்தினுடைய தலைவர் நித்யானந்த பாரதி அவர்களே, தலைமையேற்று உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திருமூலர் வாழ்வியல் அறக்கட்டளையினுடைய செயலாளர் முனைவர் ஈஸ்வரன் அவர்களே, முன்னிலை வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாகை வாசகர் வட்டத்தினுடைய நிறுவன தலைவர் ஓவிய பாவலர் வாகை துரைசாமி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய குளத்துப்பாளையம் தமிழ் திரு லட்சுமணன் அவர்களே, தொல்காப்பியர் கூறும் களவியல் என்கின்ற பொருளிலே பயிலரங்கத்தை நடத்தி அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தொல்காப்பிய தமிழ் சங்கமத்தினுடைய நிறுவனர் தொல்காப்பிய செம்மல் புலவரா காளியப்பன் அவர்களே, கவியரங்க தலைப்பாக உறுதுணையாக நிற்கும் உறவுகள் என்கின்ற தலைப்பினை ஏற்றுக்கொண்டு இதிலே தலைமையேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய முனைவர் பால சரஸ்வதி அரசு கல்லூரி அவர்களே, உறவுகளின் உன்னதம் உரைக்கும் கவிஞர்களாக இங்கே வந்து அண்ணனை பற்றி ஒரு கவிதை வழங்கி இருக்கக்கூடிய கவிபாரதி கலைநிலா அவர்களே, அப்பாவை பற்றி ஒரு நிகழ்த்தி இருக்கக்கூடிய ஆசிரியர் மா அண்ணாமலை அவர்களே, மனைவி குறித்து கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவிதை பணுவர் ரங்கசாமி அவர்களே, அம்மா குறித்து கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவிஞர் ரேணகா சுரேஷ் அவர்களே, மாமன் மாமியை பற்றி கவிதை வழங்கி இருக்கக்கூடிய கவிஞர் ராமச்சந்திரன் அவர்களே, தங்கை பற்றி கவிதை நல்கி இருக்கக்கூடிய ஈனடம் சிவானந்தம் அவர்களே, உண்மையான உறவு குறித்து இங்கே கவிதை நல்கி இருக்கக்கூடிய கவித்தலகம் முகமது அசன் பாவா அவர்களே, இணைப்புரை நல்கி கொண்டிருக்கக்கூடிய தொல்காப்பியர் தமிழ் சங்கத்தினுடைய கவிச்சுடர் க உமாவதி அவர்களே, இணையதளத்தின் மூலமாக இதை நல்ல முறையில் நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நியூ ஜெர்சி உலக தொல்காப்பிய மன்றத்தினுடைய செயலாளர் முனைவர் நாச்சிகா நிதி அவர்களே, நன்றியுரையாற்றி இருக்கக்கூடிய நல்லாசிரியர் மா நடராசன் அவர்களே, நண்பனம் சார்ந்த அன்னையர்களே, பண்புலம் சார்ந்த பெரியோர்களே, தெய்வனம் சார்ந்த குழந்தைகளை அனைவருக்கும் நம்முடைய ஒருங்கிணைந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய திருமண வளாகத்திலே 108வது அமர்வாக சீரோடும் சிறப்போடும் நம்முடைய காளியப்பன் அவர்கள் இந்த நல்ல நிகழ்வினை நெறிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இத்தகைய நல்ல நிகழ்விலே ஒவ்வொரு திங்களிலேயும் நல்ல சான்றோர் பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்து தங்களுடைய மேலான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு தமிழார்வலர்கள் பலரும் வந்து இங்கே இந்த நல்ல கருத்தினை செயல்படுத்தி செல்வது என்பது மனதிற்கு நெகிழ்வாக இருக்கின்றது. 24ஆம் குருமகா சன்னிதானங்கள் அவர்களுடைய நல்ல அருளாசியோடு தொடங்கப்பெற்ற நல்ல இந்த அமர்வு நாளொரு வண்ணம் பொழுதொரு மணியமாக, அதாவது எந்த வகையிலே நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் என்றெல்லாம் நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்வதை போல தன்னுடைய உடல் எந்த அளவுக்கு தொலை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய காளியப்பன் அவர்கள் இதை தொடர்ந்து நடத்தி வருவது மிகவும் பாராட்டுதற்குரியது. பெருந்தொற்று காலத்திலேயும் கூட இணைய வழியாக இதை நடத்துவது என்பதிலே உறுதியாக இருந்து அதை நடத்தியவர்கள். அப்படிப்பட்டவர்கள் இன்று தொல்காப்பியத்தில் அவர்கள் காலையில் உரைகளில் குறிப்பிட்டதை போல அந்த 3 அதிகாரத்திலே பொருளதிகாரத்திலே இருக்கக்கூடிய களவியல் பற்றி ஒரு நல்ல பயிலரங்கத்தையும் நடத்தி இருக்கின்றார். இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலிலே தமிழிலே ஒரு இலக்கண நூல் இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்தவர்களுடைய எண்ணிக்கையே குறைவு. அந்த இலக்கண நூல்களில் தொல்காப்பியம் என்று சொல்லி இருக்கின்றது என்பதை பற்றி இருக்கக்கூடியது அதோட குறைவு. ஏன்னா இலக்கணம்னா நம்ம நன்னூல் தான் பள்ளிக்கூடத்தில் படிப்போம், அதோட முடிஞ்சதுன்னு நினைச்சுப்போம். அதுக்கு பின்னால் இந்த தொல்காப்பியத்திலேயும் உரையோடு படிப்பது என்று சொல்லக்கூடியது ஒரு காலத்தில் நிறைந்தது. பள்ளிக்கூடங்களிலேயே ஒரு சில சமயத்தில் தொல்காப்பியத்தை அறிமுகப்படுத்துவார்கள். குறிப்பாக கல்லூரிகளிலே இந்த தொல்காப்பியத்தை கட்டாயமாக பாடமாக வைத்திருப்பார்கள். அதுவும் அந்த காலத்தில் ஒரு 7 தமிழ் கல்லூரிகள் இருந்தன. அந்த 7 தமிழ் கல்லூரிகளிலேயும் இந்த இலக்கணமும் ஒரு பாடமாக இருந்தது. அதுக்கு பின்னால படிப்படியாக அது குறைஞ்சு போய் நமக்கு இப்பொழுது அருகி வருகின்றது. தொல்காப்பியம் பாடம்னா கூட சும்மா பாடம் இல்லை. ஒவ்வொன்றுக்கு எதுக்குன்னா ஒரு இளம்பொருள், இதுக்கு சேனாபரையர் இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் இந்த உரையாசிரியர்களோடு அந்த உரைகளை நமக்கு அமைத்து தந்திருந்தார்கள்.
அந்த வகையில இந்த இதெல்லாம் போய் கடைசியில் என்னாச்சு, சரி இளங்கலை மாணவர்களுக்கு இளம் இலக்கியம் படிக்க மாணவர்களுக்கு தொல்காப்பியம் ஆகாதுன்னு நினைச்சு அதுக்கு மேல இப்ப முதுகலை மாணவர்கள் கேட்டாங்க. முதுகலை மாணவர்களுக்கும் அந்த தொல்காப்பியம் படிக்கிறது சிரமம், அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப கடினமா இருக்கக்கூடிய இந்த இதழியல், அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது தினமலர் போன்று இருக்கக்கூடிய அந்த நூல்களை பற்றி ஆய்வு செய்யக்கூடியதை பற்றிய சிந்தனை, இதுதான் ரொம்ப கடுத்துன்னு நினைச்சிட்டு தொல்காப்பியத்தை முற்றும் திறந்துவிட்டார். இப்போ தொல்காப்பியம் என்பது அரிதிலும் அரிதாக கல்லூரிகளிலே போதிக்கப்படுகின்றது. நிறைய கல்லூரிகளில் இளங்கலையிலேயே இல்லை, நம்ம கல்லூரியில் இருக்கு, மற்ற பக்கம் நிறைய இல்லை. முதுகலையிலையும் அதே மாதிரிதான் நிறைய இடங்கள்ல தொல்காப்பியத்துக்கு முதன்மை கொடுப்பதில்லை. அந்த சூழல்ல காளியப்பனவர்கள் அதுல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இயலுக்கும் உண்டானதா இருக்கக்கூடிய விளக்கங்களை ஒவ்வொரு அமர்விலையும் அவர்கள் நல்கி வருகின்றார்கள். இது பாராட்டுதற்குரியது. அதே போல அந்த நல்ல நிகழ்வினை நம்முடைய பாராட்டுதற்குரிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிதி அவர்கள் நல்ல முறையில் அதை மேலும் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கின்றார். இதன் காரணமாக தொல்காப்பியத்துக்கென்று ஒரு நல்ல நிகழ்வு திங்கள்தோறும் நடைபெறுகிறது என்பது உலகெங்கும் பதிவாகி கொண்டிருக்கின்றது. இன்னும் இந்த தொல்காப்பியத்தை நல்ல இடத்துல கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில அடுத்த தலைமுறையினர் நிறைய பேர் இங்கே வந்து இதை செய்து கொண்டிருப்பது மிகவும் பாராட்டுதற்குரியது. அத்தகைய நல்ல நிகழ்வு சிறப்பான முறையில் நடந்தேறுவதற்கு பல்லாற்றாண்டும் துணை நின்று கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நம்முடைய உலகணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். நன்றியோம்.